28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. இதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் வந்து 157 வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். நானுமே அதை யோசனை பண்ணேன். இப்போ அதுக்கு ஒரு ரூட் பார்க்கலாம். பாருங்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 15க்கு 65, இப்போ திரும்ப வந்து 15க்கு இங்கே ஒரு 15 அப்படின்னு சொல்லியிருக்காரு. சி போர்டு 7 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2க்கு 7 அப்படின்னு. ஸோ 157 அப்படின்னு. ஸோ ஆனால் இது வந்து நான் வேறு மாதிரி பார்த்துருந்தேன். அது எப்படின்னு பாருங்கள். இங்கே இந்த 146க்கு இங்கே 16, அதுக்கே பாருங்கள் 468 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த 468க்கு இங்கே பிசி 68, பிசி 68. ஸோ இந்த ஏசி 45 அப்படின்ற நம்பரு, இங்கே ஏசி 45 அப்படின்னு இருக்குது. ஸோ 45. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் இருக்கிற 85 அப்படியே ஏபியில் 85 வருது. ஸோ ஏபியில் 85. அந்த மாதிரி இங்கே பிசியில் இருக்கிற 15 இங்கே ஏபியில் 15 வரணும். ஸோ இந்த இந்த 45, இந்த 485ல் ஏதாவது 2 நம்பர் இங்கே வருமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்படி நான் இங்கே இந்த பிசியில் இருக்கிற 85 அப்படியே ஏபியில் வைக்கணும். இப்போது அந்த மாதிரி இங்கே பிசியில் இருக்கிற 15 ஏபியில் 15ன்னு வச்சு இங்கே 4க்கு 7ன்னு வந்த மாதிரி இங்கேயுமே வந்து நம்ம 7 அப்படின்ற நம்பர் வரணும். ஆல்ரெடி நாம் 7ன்ற நம்பர் தான் வந்து சி போர்டில் எடுத்துருக்குறோம். 2ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். அது ஒருவேளை 7 அப்படின்னு வந்துடலாம். ஓகேவா? அதனால் பாருங்கள், 157 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு 3 பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் கரெக்டாக பாருங்கள், இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த 41 அப்படின்ற நம்பரை இங்கே 41, இது வந்து இந்த 041 அப்படின்ற 3 நம்பருமே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1க்கு இங்கே 6 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 041லேருந்து ஏ போர்டுக்கு 0க்கு 5யும், இந்த 0க்கு இங்கே 5ன்ற நம்பரும், இங்கே சி போர்டில் 1ன்ற நம்பருக்கு இங்கே 6ன்ற நம்பரும் 65 ஏபி வந்திருக்கு. ஓகேவா? 65 ஏபி. அடுத்து பாருங்கள், 52 62க்கு இங்கே 21 24 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னா இந்த சி போர்டில் இருக்கிற 2க்கு 2 அப்படியே நிறுத்தி ஃபஸ்ட்டு இந்த 1ன்ற நம்பருக்கு இங்கே 6. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது எப்படி முடியுதுன்னு பாருங்கள். இங்கே இதில் இருக்கிற நம்பரில் 2 நம்பர் ஆப்போசிட் ஏபியில் வந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற நம்பரில் 2 நம்பரில் ஆப்போசிட்டில் ஏபி வரணும். அதை பாருங்கள், இந்த 69ன்ற நம்பருக்கு கரெக்டாக நமக்கு 41 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? 41 அப்படின்னு. ஸோ இந்த 15 10 15 அப்படின்ற நம்பருமே கரெக்டாக இந்த இடத்துல பிசியில் மேட்ச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு கேம் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த 177க்கு இங்கே ஏசி 12 டைரெக்டாக ஏசி, இந்த ஏசி 17க்கு இங்கே ஏசி 62. அடுத்து பாருங்கள், சி போர்டு 0க்கு இங்கே இந்த பிசி 20, இங்கே ஏசி 20. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த 159லேருந்து ஒரு நம்பர் மட்டும் சி போர்டு 9 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இந்த 20ன்ற நம்பரை இங்கே ஏசியில் அடித்த மாதிரி இந்த 15ன்ற நம்பரை டைரெக்டாக நமக்கு பிசிலே 15 செட் ஆயிடுச்சு. இது எப்படின்னா இந்த 7க்கு இங்கே 2, அடுத்து 0க்கு 0, 9க்கு 9, 5க்கு 5 அந்த மாதிரி கரெக்டாக இங்கே செட் ஆயிடுச்சு. அடுத்த இங்கே இந்த 3க்கு 8 வருமா அப்படின்னா, ஏன்னா இது 4 சான்ஸ் கரெக்டாக இதில் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து 4வது சான்ஸ் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த 0க்கு இங்கே 5 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 15ன்ற நம்பருக்கு இங்கே இதுலேருந்து ஏதாவது 683லேருந்து இங்கே ஏதாவது 2 நம்பர் வரணும். ஸோ அப்படி தான் வரணும். ஆனால் இது 4வது சான்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போகுமான்னு எப்போவுமே 2 தான் வருது. 3 வந்தால் 4 டைமும் வருது. ஸோ இப்போல்லாம் மேக்ஸிமம் 2 டைம் தான். அதனால் இது 5வது டைம் போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? மேக்ஸிமம் போகாது. அதனால் பாருங்கள், 157ன்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒன்று பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதே மெத்தடில் இங்கே 42, 42ன்ற நம்பரை
பிசி 42 ஏபியில் 24 அப்படின்னு வச்சு இந்த சி போர்டில் இருக்கிற 2க்கு 2 நம்பர் கூட்டுங்க. கூட்டும்போது 4ன்னு வரும். அந்த 4க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 249 அப்படின்னு வரும். 42க்கு 24, இந்த சி போர்டில் இருக்கிற 2க்கு 2 கூட்டினா 4, அதுக்கு ஒரு ஆப்போசிட்டு 9. அடுத்து பாருங்கள், இந்த 91 ஃபஸ்ட்டு வந்து இந்த 24க்கு இங்கே அப்படியே 24, ஓகேவா? இந்த நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ பாருங்கள், இதில் 2 ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே ஏ போர்டில் ஃபஸ்ட்டு 2க்கு 2 ப்ளஸ் பண்ண மாதிரியே இதுக்கும் 2 ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 5ன்னு வரும். அந்த 5 டைரெக்டாக அப்படியே 5ன்னு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது ஆப்போசிட் பண்ணியாச்சு, இது 5ன்னு அப்படியே கரெக்டாக அப்படியே வச்சாச்சு. அப்போ பண்ணும்போது இந்த 19ல் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். அந்த மாதிரி 41 அப்படின்ற ஏ போர்டு ஆப்போசிட் ஆகிருக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு சி போர்டு ஆப்போசிட் ஆச்சு, இப்போ ஏ போர்டு ஆப்போசிட் ஆச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்து எப்படி வரும் அப்படின்னா இந்த 574 அப்படின்ற நம்பரில் வரணும், ஓகேவா? 574. இப்போ இங்கே இதில் 2 நம்பரு ப்ளஸ் பண்ணி பாருங்கள். இங்கே சி போர்டில் 7 அப்படின்னு வரும். சி போர்டில் 7ன்னு வரும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 24 டைரெக்டாக வந்துச்சு. இந்த 19ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 91ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 2 நம்பரு ஆப்போசிட் ஆகணும், ஓகேவா? ஆப்போசிட் ஆகும்போது இங்கே 92 அப்படின்னு வரணும். ஏபியில் 92ன்னு வரும்போது 927 அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா 977 அப்படின்னு வரணும். புரியுதா? பார்த்துங்க. இந்த 574 ஏ போர்டில் இருக்கிற 4ன்ற நம்பரு நமக்கு இங்கே 9 அப்படின்னு வரணும், ஓகேவா? 9ன்னு வரணும். இந்த சி போர்டில் இருக்கிற 5க்கு 2 நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 7 அப்படின்னு வரணும். அப்போ இந்த 7ன்ற நம்பரு 1, இங்கே 417ன்னு வர மாதிரி இங்கே 417ன்னே வந்துடணும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் வரணும், ஓகேவா? அதனால் 977ன்னு வரணும், இல்லைன்னா 927 அப்படின்ற நம்பர் வரணும். பாருங்கள், நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கும் பார்த்துங்க, இதுவும் பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா?